தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29 வரை சிறை. எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்க வேண்டாம் என நீதிபதியிடம் கெஞ்சிய நடிகை கஸ்தூரி வாகனத்தில் ஏறும்போது மீண்டும் கோஷம். ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது கதவை திறக்க மறுத்த நடிகை கஸ்தூரி உடைத்து உள்ளே வருவோம் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளியே வந்து கைதானதாக தகவல். யாருக்கும் பயந்து தெலங்கானா போய் ஒளியவில்லை என கஸ்தூரி பேசிய வீடியோ இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் எக்ஸ் பக்கத்தில் வெளியாகி பரபரப்பு. நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருந்தேன், என் வீட்டில் தான் இருந்தேன். அமெரிக்காவில் நடந்த உலக கேரம் சாம்பியன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுமி காசிமா வெற்றி. தனிப்பிரிவை தவிர்த்து இரட்டையர் மற்றும் குழு பிரிவிலும் பட்டம் வென்று அசத்தல். கோவையில் லாட்டரி அதிபர் மார்டின் இல்லம் உள்ளிட்ட 5 இடங்களில் நடைபெற்று வந்த சோதனை நிறைவு. முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தகவல். புதுச்சேரி அரசியலில் இறங்குகிறார் லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ். காமராஜர் நகர் தொகுதியை தத்தெடுக்க பாஜக எம்எல்ஏக்கள் முழு ஆதரவு. சென்னை மேடவாக்கம் பகுதியில் சாலையோரம் அமர்ந்திருந்த முதியவரை முட்டிய மாடு. பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னையில் வடமாநிலத்தவருக்கு விடுதியில் அறை எடுத்துக் கொடுப்பது தொடர்பாக மோதல். ஹோட்டலில் பெண் ஓட்டுநரை இளைஞர் அறைந்த சிசிடிவி காட்சி வெளியானது. கடலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. கனமழையால் நாகூர் ஆண்டவர் தர்காவிற்கு செல்லும் சாலைகளில் தேங்கிய மழைநீர். 1 மணி நேரமாக பெய்த மழையால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் அவதி. சென்னையில் மேலும் 2 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு.